வணக்கம் மக்களே. 10 கோடிக்கான பம்பர் டிக்கெட்டு மான்சூன் பம்பர் விற்பனை போயிட்டுருக்கு. வெகு விமர்சையாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ கேரளாவிலேருந்து நானும் டிக்கெட்டு வாங்கிட்டேன். ஸோ இந்த 10 கோடிக்கான டிக்கெட்டு என் கையில் இருக்குது அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ இந்த 10 கோடி சப்போஸ் எனக்கு விழுந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்துட்ருக்க என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கும் இதில் ஷேர் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவுடைய ஹெண்டில் சொல்கிறேன். பட் முழுசாக இந்த வீடியோ பாருங்கள். இது ப்ரமோஷனோ இல்லை சேலோ கிடையாது டிக்கெட்டு. ஸோ என்னுடைய ஒரு நம்பிக்கை தான். சப்போஸ் நான் இந்த 10 கோடி விழுந்துச்சுன்னா என்னுடைய வாழ்வியல் தரத்தையும் மாற்றுவேன். நான் காரு பங்களா என்னுடைய லக்ஸூரியான லைஃப்பை வாழ நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். தினசரி போய் 10,000 20,000த்துக்கு சம்பளம் வாங்கிட்டு ஸோ அதிலேருந்து எப்படா நான் வாழ்க்கையை மாற்றுவேன், அடுத்த கட்டத்துக்கு நகருவேன் அப்படின்ற பயத்தோடு இல்லாமல் சப்போஸ் திடீர்னு இறைவனோட அருளால் இந்த வீடியோவில் மூலமாக உங்களுடைய ப்ளஸ்ஸிங் உங்களுடைய ஆசையிலையும் கிடச்சிதுன்னா எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான். பட் இந்த லாட்ரியை மட்டும் முழுசாக நம்பிட்டு எனக்கு கோடி விழணும்னு சொல்லிட்டு தன்னுடைய சம்பாத்தியத்தை எல்லாம் லாட்ரியில் போகிறது முழுக்க ஒரு தவறான செயல் அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் பை லக் உங்களை டெய்லி சம்பாதிக்கிறதுல ஒரு பகுதியை ஒரு நாளைக்கு டிக்கெட்டில் ஷேர் போட்டு ஸோ அதில் உங்களுடைய லக்கு உங்களுடைய முன்னோர்களுடைய புண்ணியத்தால் கிடைச்சதுன்னா உங்கள் லைஃப்பும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட்லி முழுசாக அதுலேயே ஒரு நாட்டத்தையோ கண்ணோட்டத்தையோ செலுத்தாமல் உங்கள் ரெகுலர் லைஃப்பில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பட் இதில் ஒரு ஸ்மால் ஷேரையும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இது ப்ரொமோஷனும் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, பை லக்கு மட்டும்தான். பட் இந்த ChatGPTல சில விஷயங்கள்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னாக்க அதுவே யதார்த்தத்தை சொல்லுது. உங்களுக்கு இது 100% உங்களுக்கு விழுன்றதை நம்பிக்கை சொல்ல முடியாது. பட் 99% விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதில் 1% இருக்குன்னா உங்களுக்கு கிடைச்சதுனாக்கா பை லக் ஆல் த பெஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் இது முழுசுமாக நீங்கள் சம்பாதிக்கிறதையோ இல்லை ஏதாவது ஒரு பொருளை விற்றோ அதில் கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கண்மூடித்தனமான ஒரு செயல் அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஸோ அதில் முக்கியமாக நம்ம சொல்ல வந்த முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னாக்க, நான் 4 டிக்கெட்டு வாங்கியிருக்கேன். இந்த 4 டிக்கெட்டில் ஏதாவது ஒரு டிக்கெட்டுக்கு 10 கோடி ரூபா விழுந்துச்சுனாக்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்க என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கும் ஸோ அதில் பார்ட் ஆஃப் பேமெண்ட்டு ஷேர்ப்பாக கொடுப்பேன். சப்ஸ்கிரைப்னால் அது அவங்களுக்கு பணமாக கொண்டு போயிட்டு சேர்க்க மாட்டேன், அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடுவேன். கண்டிப்பாக இந்த ட்ராவல் கடைசியாக இந்த சேனல் ரன் ஆகிட்டுற வரையுமே ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக அவங்களுக்கு காமிச்சிட்டு இருப்பேன் அப்படின்றது தான் என்னுடைய அல்டிமேட் கோலாக நான் சொல்ல வரேன். ஸோ இது என்னுடைய ஆசை. ஸோ நீங்களும் டிக்கெட் வாங்குறவங்க உங்கள் டிக்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய முழு நேர சிந்தனைகளையும். பட் டிக்கெட்டே வாங்க முடியாத நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. உங்கள் சார்பாக உங்கள் இறைவன்கிட்ட உங்கள் ஆழ் மனசுக்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த ஆழ் மனசை சொல்கிறது என்னுடைய ஆழ் மனசை சொல்கிறது கண்டிப்பாக வீண் போகாது. கண்டிப்பாக இந்த 4 டிக்கெட்டில் ஏதாவது ஒரு டிக்கெட்டு 10 கோடி ரூபா விழுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு தான் ஸோ இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்க லைஃபாக உங்களுக்கு கேஷாக கொண்டு போய்ட்டு கொடுக்குறதோ கிடையாது. லைஃப் லாங் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இடத்துலையோ அல்லது பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட்லேயோ ஆர் இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா பேர் இது பிட்காயின்லாம் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் காலம் மாறி போச்சு. பட் இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படும் போது ஸோ அதிலேருந்து ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ அதன் மூலமாக பார்த்தீங்கன்னாக்க உங்கள் மூலமாக உங்களுடைய பிளஸிங்ஸ் மூலமாக மற்றவங்களுக்கு ஒரு ஹெல்பிங் மைண்டோட ஹெல்பிங் பண்ணுறதுக்கு இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.